ஹலோ கைஸ், நான் தான் அவங்க எக்ஸாம் பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இவ்வளோ நாள் நம்ம லைப்ரரியை கட்டியிருக்கோம். அந்த வழங்குதில் அதான் நம்ம லைப்ரரி. அண்ட் இங்கே வந்து நம்ம இங்கே ஃபார்ம் பண்ண போகிறோம். நமக்கு ஏற்கனவே ஒரே ஒரு ஃபார்ம் தான் இருந்துச்சு. பட் இந்த ட்ரிக்கை வச்சு நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல நம்ம ஒரு ஃபார்மை ரெடி பண்ணலான்னு இருக்கேன். பிகாஸ் அந்த பக்கம் வந்து ரைஸ் ஃபார்ம் இருக்குது. அண்ட் அதுக்கு ஆப்போசிட்டில் ஏதாவது ஒரு ஃபுட்டு ஆர் கேரட்டு இல்லாட்டி வந்து தர்பூசணி இந்த மாதிரி ஏதாவது வைக்கலான்னு இருக்கேன். பிகாஸ் அது வந்து நல்லாயிருக்கும். இன்னும் ஃபார்முக்கு ஏற்ற இது இருக்கும். இது வந்து இன்னும் விளையாட கைஸ், அதனால் அதை அப்படியே விட்டுருவோம். அண்ட் அப்படியே வந்தோன்னா இங்கே அப்படியே நமக்கு இதை ரிமூவ் பண்ணிட்டு நமக்கான எக்யூப்மெண்ட் எடுப்போம். அண்ட் இந்த எக்யூப்மெண்ட் நமக்கு ஏற்கனவே வாட்டர் இருக்குது. இதான் வந்து நம்ம ஃபார்ம் வைக்கிறதுக்கு தேவையான ஒரு எக்யூப்மெண்ட். இதுலேருந்து நம்ம இந்த தாவரம் போடுறதுக்கான இதை நம்ம எடுக்க முடியும். அண்ட் இப்படி 2 கோடு போட்டுட்டோன்னா அந்த நடுவில் வந்து வாட்டரை ஊற்றிக்கலாம். ஏன்னா அது வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் ஓகே, இங்கே போயாச்சு. அண்ட் இங்காலையும் நிறைய டேக் இருக்குதுல்ல. அண்ட் அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மேலே வந்தாச்சு. அண்ட் இங்கேயே பக்காவான ஒரு பிளேஸ் இருக்குது கைஸ், பிரச்சனை இல்லை. பேசாமல் அதிலெல்லாம் நம்ம ஃபுல்லாக போட்டு நமக்கு எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி நாம் அதை ஃபார்மாக பண்ணிக்கலாம். அண்ட் எல்லாம் ஓகே. பட் தண்ணி எடுக்கும்போது இடிக்கினால நம்ம அந்த இடத்த போட்டுட்டு இந்த இடம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டுக்கு தண்ணியை போடுவோம். இங்கே ஒரு இது போட்டு தண்ணி இங்கே ஒன்று போட்டாச்சு, தண்ணி இங்கே ஒன்று போட்டுட்டு அங்கே வானான்னு நினைக்கிறேன், அது செட் ஆகலை போல். அண்ட் இப்படி போடலாம். இப்படி போட்டால் கரெக்டாக தான் இருக்குது. அண்ட் இந்த இடத்துக்கு வந்து நம்ம நிலத்தை போட்டு ஃபில் பண்ணிடலாம். அண்ட் அது ஆல்மோஸ்ட் ஓகே தான். அண்ட் இங்கே எப்படி ரிமூவ் பண்ணிட்டு லைனாக இங்கே வந்து ஃபுல்லாக நிலத்தை போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ தான் வந்து அந்த இடத்துக்கு வந்து நம்ம பண்ணாத மாதிரி இருக்கும். அண்ட் அதுவும் கொஞ்சம் பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த இடத்தையும் அதே மாதிரி தான் இருக்கும், அதே மாதிரி போட்டு இந்த பக்கம் ஃபுல்லாத்தையும் நம்ம இது பண்ணிடலாம். பிகாஸ் அந்த பக்கம் வந்து ஏற்கனவே ஒரு ஃபார்ம் இருக்குது. அண்ட் அதுக்கு இடையில வந்து ஒரு ஃபார்ம் இருக்குது, அது கரெக்டாக இல்லை. பட் ஒரு கேப் விட்டு இருக்குது, நல்லா இருக்குது. அது கொஞ்சம் நல்லா இருக்குது, அவ்வளோதான். என்ன வேறு, நம்ம ஹேரியை தான் இன்னும் பார்க்கல. அண்ட் அதை நம்ம பண்ணிட்டுருக்கோம் கைஸ். அது இன்னொரு பன்னி கேரக்டர் வருதுல்ல, டைமண்ட் இது போட்டுட்டு, அந்த கேரக்டரை யார் யாருக்கு தெரியுமோ அவங்களாம் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் அவர் வந்து ஒரு பெரிய யூடியூபர் கைஸ். அவர் வந்து லைக் அந்த யூடியூபர் பேர் வந்து டக்குன்னு மைண்டில் ஸ்டெக் ஆகல. பட் அந்த யூடியூபர் வந்து ஒரு ரொம்ப நல்ல ஒரு யூடியூபர். அண்ட் அவர் இப்போ நம்ம கூட இல்லை. பட் அவருடைய வீடியோஸ் எல்லாம் யூடியூப்பில் தான் இருக்குது. அண்ட் மேபி தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேபி இந்த வீடியோவில் நானே வந்து அவர் யார் அப்படின்னு நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன். எனிவே இங்கே இருக்குது, இதெல்லாம் போட்டுரும். பட் இது வேணாம், இந்த இது வேணாம். இது வந்து பூசணிக்காய், அதில் இது நமக்கு வேணாம். நம்ம பேசாமல் வந்து இந்த தர்பூசணிக்கு போகலாம். பூசணி வேணால் தர்பூசணிக்கு போகலாம். அப்போ வந்து அது கரெக்டாக இருக்கும். அண்ட் இங்கே போட்டாச்சு, இங்கே போட்டாச்சு, இங்கே போட்டாச்சு, அண்ட் அங்கேயும் போட்டாச்சு. இதெல்லாம் அப்படியே ஒரு டைமில் அப்படியே அழகாக வளர்ந்து ஒரு ஃபார்மிங்காக கரெக்டாக வரும். அண்ட் லுக் அட் த சன் வியூ காய்ஸ். பார்த்தீங்கனாலே தெரியும் சன் வியூ எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போது வந்து நைட் ஆக போகுது, அதனால தான் இப்போ சன் மறைய போகுது. நம்ம இங்கே வந்து பார்த்தோன்னா அழகாக இருக்குது. இந்த மைண்ட் கிராஃப்ட் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ். நம்ம ரியல் லைஃப்பில் ஃபார்மிங் பண்ண முடியாதனால நான் இங்கே வந்து பண்ணிட்டுருக்கேன். அண்ட் நைட் ஆகிடுச்சி. அண்ட் நைட் ஆனாலே சேஃப் இல்லை. அண்ட் இதெல்லாம் பக்காவாக விளைஞ்சிடும். அண்ட் நம்ம ஆடுங்களுக்கு வந்து ஃபுட்டு கொடுத்துட்டு போயிடலாம். பிகாஸ் அவனுங்க வந்து பசியில் இருப்பானுங்க. அண்ட் இப்படி காட்டுச்சு அப்படின்னா அவனுங்களுக்கு கொடுக்கணுன்னு அர்த்தம். கொடுத்தா அவனுங்க வந்து அவங்க வேலையை பார்த்துருப்பானுங்க. அது நம்ம டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல. அவனுங்க அதை பார்த்துட்டே இருப்பானுங்க, அதை அவனுங்க பார்த்துப்பானுங்க. அண்ட் இப்போ ஆல்மோஸ்ட் பாதி பேர் கொடுத்துட்டேன். 4 பேருக்கு இருந்தானுங்க, 4 பேரும் கொடுத்துட்டேன் போல். அண்ட் ஓகே எல்லாம் முடிஞ்சிச்சுல கைஸ், எல்லோரும் சாப்பிட்டுட்டிங்கள. அண்ட் இப்போ நம்ம கிளம்பிடலாம். பிகாஸ் அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நைட் ஆகிடுச்சி கைஸ், தூங்கணும். இல்லைனா வந்து ஜாம்பி தான் வந்து அச்சு போட்டுருவானுங்க. அவனுங்கெல்லாம் மோசமான ஆளுங்க கைஸ். பிகாஸ் இன்னும் நீங்கள் இந்த என் வீடியோஸில் ஜாம்பிஸ் வரதை பார்க்கல, மேபி பார்ப்பீங்க இன்னும் கொஞ்சம் நாளில். பிகாஸ் வந்து இதுக்கு பிறகு வந்து நாம் இந்த கேவுக்கெல்லாம் போயிட்டு இந்த டைமண்ட், இந்த கோல்டு இதெல்லாம் வந்து நாம் எடுக்க போகிறோம். ஆமாம், ஹேரி எங்கே பாவி ஹேரி வந்து லைப்ரரியில் தான் இருக்கான் போல். அவனை போய் கூப்பிட்டு வந்துடலாம். அண்ட் இங்கே வந்து ஃபுல்லாக இருட்டாக இருக்குல்ல.
என்னது இது இவ்வளோ இருட்டாக இருக்குது, இப்படி இருக்கக்கூடாது, பேசாமல் நம்ம இங்கேயும் கொஞ்சம் லேம்பை போட்டு கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக மாற்றி விட்ருவோம். அண்ட் அங்கே கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது, மேபி மேலே போட்டு பார்ப்போம். நல்லா இருந்துச்சுன்னா வச்சுக்குவோம். நல்லா இல்லை, பிகாஸ் அது வந்து ஒரு கரெக்டான ஒரு டிசைனில் இல்லை, அதனால் ரிமூவ் பண்ணிட்டு வேறு மாதிரி வச்சு பார்ப்போம். பிகாஸ் லைப்ரரி ஐஸ் அங்கே எவ்வளோ பேர் வருவாங்க படிக்கிறதுக்கு, வைக்கலாம், இது கரெக்டாக இருக்கும். அண்ட் அந்த பக்கத்துலேயும் வைப்போம், அதுவும் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு இங்கே இன்னொன்று அதுக்கப்புறம் அந்த மாதிரி அந்த இடத்துலேருந்து அப்படி உண்டு. இங்கே ஒன்று ஓகே. பட் ஏன் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? ஓ மை காட், இன்னொரு லேயர் இருந்துருக்கு, நான் பார்க்கவே இல்லையே. சரி, இந்த லேம்ப் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு அந்த லேம்ப்பெல்லாம் இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம், இதையும் ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அங்கே ஒரு லேம்புக்கு இடத்த வச்சுட்டு இன்னொரு லேம்ப் போட்டுட்டோம், அதையும் போட்டுடலாம். அண்ட் ஓகே, இப்போது பக்காவாக இருக்குது. அண்ட் இப்போ வந்து கரெக்டான ஒரு ஃபினிஷ் லுக்கில் இருக்குது. பார்ப்போம், உள்ளுக்கு தான் மேபி அவன் இருப்பான். ஏன்னா அவனை அப்படியே கூட்டிகிட்டு படி இங்கே இருக்குது, வாசல் ஒரு இன்ச்சு தள்ளி அங்கே இருக்குது. அண்ட் ஹரி இந்த இருக்கா நண்பா, எங்கே நண்பா போயிட்டே, வா போகலாம், வா வீட்டுக்கு போகலாம். அண்ட் இப்போ ஓடி வருவான் பாருங்கள் சிங்கக்குட்டி, அதான். அண்ட் இப்போ போயிருப்பான் போல், அவ்வளோ ஸ்பீடாக போனால் மேபி வந்திருப்பான், இல்லாட்டி கொஞ்சம் லேட் ஆகும். அண்ட் நம்ம வந்துட்டோம். எங்கே ஹரி காணல, ஹரி எந்த வந்துட்டான்ல. அண்ட் இப்படி ஒரு க்ளோஸ் பண்ணிட்டு இவனுக்கு இங்கேயே ஒரு எய்டான்னு சொல்லிட்டு நாம் போயிடுவோம். உள்ளுக்கு போயிட்டு வந்து நம்ம ஃபார்மில் வச்ச எடுத்த எல்லா பொருட்களையும் உள்ளுக்கு வச்சுட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம தூங்கினோன்னா கரெக்டாக இருக்கும். பிகாஸ் இப்படி தான் நம்ம சேகரிக்கணும், அப்போ தான் வந்து கரெக்டான ஒரு டைமில் நமக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், இந்த இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அண்ட் இதோட என்னுடைய இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.